ஒரு பக்கம் விஜயுடைய தைரியம் என்னன்னு தெரிஞ்சது, அந்த கட்சியுடைய ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சது. இவர் ஓடி ஒளிஞ்சாரு, பேட்டி கொடுக்கல, பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. உங்களை முழு குற்றவாளி ஆகிட்டாங்க, நீங்களும் அதை நம்பிட்டீங்க, நம்மளால தப்பிக்கவே முடியாது, அவ்வளவுதான். அந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவியது அதிமுகவும் பாஜகவும். உண்மை. இப்போ நீங்க இதுல போயிட்டு அவங்கள விட பெரிய அரசியல்வாதின்னு நான் காமிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க ஒரு கத்துக்குட்டி, நீங்க எல்கேஜி. அமைச்சர் சேகர் பாபு சொல்ற மாதிரி பால்வாடி கட்சி. யானை வழித்தடத்து மேல ரிசார்ட் கட்டக்கூடாதுல்ல, உனக்கு என்ன ஆக்குற, எவ்வளவு வாங்கியிருக்க, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டு தான் கட்சியில சேர்த்தேன். நீ அந்த கட்சியில இருந்த வேலை எல்லாம் பண்ணிருந்தியாம, உன்னை சேர்த்தது இதுக்கு எதாவது பண்ணுவேன்ட்டு இந்த வேலை எல்லாம் பண்ண வச்சுக்கோ, கட்சியில இருக்க மாட்டேன் உள்ள வச்சுக்கோ. இப்போ எம்ஜிஆர் உளவுத்துறை டெல்லியிலேயே வச்சிருந்தாரு, யார் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யார்கிட்ட யார் பேசுறா, அது அவ்வளவு தூரம் அவர் கண்காணிப்பு வச்சிருந்தோம். ஜெயலலிதா அந்த வேலை பண்ணாங்க. ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் மக்கள் நல கூட்டணி. ஒரு விவகாரம் ஜெயலலிதா பேசுறாங்க, மின்சாரத்துறை சம்பந்தமாக நினைக்கிறேன். ஒரு தலைமை செயலர், மேடம் இது வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா அவருக்கு சில இது போல. அப்படியா, ஒரு நிமிஷம் வெளியே இருங்க, நாங்கள் பேசிட்டு கூப்பிடுறோம். வெளியே போனவர் தான், இவங்க பேசி முடிச்சுட்டு அவர் அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சிஎம் சொன்னாருன்னா, சிஎம் விஜய், நீங்க வேற இப்ப இருக்கிற சிஎம் நினைச்சு போறீங்க, சிஎம் சொன்னாருன்னா அவன் பயந்துருவான். ஐயோ இவர்கிட்ட நம்ம விஷயம் கொண்டு போனா உஷாரா இருக்காரு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் டெல்லியில் பரபரப்பா இருக்கு களம். அவர் தான் விசாரணை கேட்டாரு, அவரே போய் ஆஜராகிட்டு சொல்லி குஷ்பு மேடம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பலரும், அதாவது முதல் சம்மனுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமான்ற ஒரு கேள்வியும் வருது. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 41 குடும்பத்துல பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாமே மனித அலட்சியத்தின் காரணமாக நடந்திருக்கு. அது யாரு வேணாலும் அது அப்புறம் அவர்கள் ஏன் வந்தார்கள், இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு ஏன் இருந்தாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, காவல்துறைக்கு ஸ்டாம்ப் பேடு பற்றி தெரியும்ல, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியும்ல, அவங்க ஏன் அதை பற்றி கவலைப்படலை, அரசு இதில் என்ன பண்ணுச்சு, அரசு வந்து காவல்துறை அதிகாரிகள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஒரு சின்ன சஸ்பென்ஷன் கூட யார் மேலே இல்லையே, விஜய் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குனாரு, விஜய்க்காக தானே வர்றாங்க, அப்போ நேரத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கணுமே. அவர் வந்து எனக்கு என்னென்னு கூட்டத்தை சேர்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே வராதிங்க நாங்கள் சொன்ன பிறகும், அதாவது டபுள் ரோடு, அதில் ஒரு பார்ட்டு நடுவில் பேரிகார்டு, இந்த சைடு தட்டி வச்சு அடைச்சிட்டாங்க. அப்படியே போகிற பகுதியும் பைக்கு எல்லாம் போட்டு பார்க்கிங்கு. அப்போ மக்கள் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அதுக்குள்ளே கொண்டு போய் ஏன் பஸ்ஸை விட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கேள்வியாக வைக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இந்த வழக்கு, இந்த சம்பவம் நடந்த உடனே அது எவ்வளோ முக்கியத்துவம் ஆயிடுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் விஜயுடைய தைரியம் என்னன்னு தெரிஞ்சது, அந்த கட்சியுடைய ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சது. இவர் ஓடி ஒளிஞ்சாரு, பேட்டி கொடுக்கல, பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. அரசு இவர்கள் தான் முழு குற்றவாளிகள், அதாவது கொலை குற்றவாளிகள் ரேஞ்சுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சிகள் இது அதை எப்படி நீங்கள் அவரை போய் மட்டும் சொல்ல முடியும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு அதை வந்து மடைமாற்றம் பண்ணி விட்டாங்க. இல்லாட்டி விஜய் அன்னைக்கே பெரிய பிரச்சனையை சந்திச்சிருப்பாரு. அப்போ இந்த விவகாரம் 3 விதமாக பார்க்கப்பட்டது. விஜய் பக்கம் ஒன்று, அரசு பக்கம் ஒன்று, இது ஒன்று. இது இல்லாமல் காவல்துறை அரசாங்கத்துடைய அந்த தன்மை ப்ளஸ் அவர்கள் உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சதும் பல விஷயங்கள் நடந்தது. விசாரணை கமிஷன் அமைச்ச அன்றே அவர்கள் சாட்சிகளை நேரடியாக போய் எந்தவித எழுத்தர் யாரையும் கூட கூட்டு போகாமல் கேமராவை கொண்டு போய்கிட்டு விசாரணை பண்ணுறது நடந்தது பார்த்தோம். அதே மாதிரி மறுநாளே அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு இப்படி தீர்ப்பையே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் எஸ்ஓபி சம்பந்தமான ஒரு வழக்கில் தனி நீதிபதி சோமோட்டோவாக எஸ்ஐடி கொடுத்தாரு. கடுமையான விமர்சனத்தை விஜய் மேலே வச்சதெல்லாம் பார்த்தோம். அப்போ இது எல்லாமே உச்சநீதிமன்றம் போகும் பொழுது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இதில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ விசாரணை கேட்டு 2 வழக்கறிஞர்கள் போகிற பொழுது உங்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிரிழந்தா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டு அதை ஒன்றும் எல்லாம் பண்ணி விட்டாங்க. அப்போ இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி நடந்த விவகாரங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ இவ்வளோ விஷயத்துலையும் எஃப்ஐஆர் போடப்பட்டது, அதில் விஜய் பேர் இல்லை. ஆனால் அண்ட் அதர்ஸ்னு பலரை சேர்க்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இப்போ என்ன ஆச்சரியம்னா,
விஜய் தான் முதல் குற்றவாளியா வரணும். ஏன்னா அவர் தலைமையில் தான் வருது, அவர் தான் வராரு. இங்க வந்து அவர் ஒரு விருந்தினர் வராரு, அவரை எப்படி நீ குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னா அதுக்கு 2 விதமான காரணம் சொல்லலாம். ஒன்று, கூட்ட ஏற்பாடுகள் இது எல்லாமே விஜய்க்கு வந்து சம்மந்தம் இல்லை தான், கரெக்டு தான், அதுக்கு எப்படி அவர் பொறுப்பாவாருங்க. ஆனால் லேட் பண்ணி வந்ததும் அந்த இடத்துல போக வேணாம்னு சொன்னப்போ மீறி போனதுக்கும் விஜய்க்கு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல விஜய் குற்றவாளி ஆக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருந்தால் ஸ்டேட் போலீஸ் அதை பற்றி ஒரு வித அரசியல் நெருக்கடி வரும், பிரச்சனை வரும்னு அவங்க அதில் பண்ணல. இதற்கு பிறகு இவர்கள் நடந்து கொண்ட விதம், மத்திய அரசுகிட்ட உதவி கேட்டது, சிபிஐ விசாரணை கேட்டது, அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது, இது எல்லாமே வந்து திரைமறைவு விஷயங்கள், பெரிதாக பேசப்படலை. ஆனால் நடந்தது, யாரும் மறுக்கவில்லை. நடந்ததுன்னு சொல்ல முடியாது. விஜய் சைட்ல மறுக்கல. நான் இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அந்த சைட்ல நாங்கள் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலை அப்படின்னா எதுவும் மறுக்கல. இது ஒரு பார்ட்டு. இந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்துல வருது. இங்கே உங்களுக்கும் பாதிக்கப்பட்ட என்ன சம்பந்தம் கேட்கப்பட்ட வழக்கறிஞர் மணி, GS மணி உடைய மனு உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சிபிஐ விசாரணை மாறுது. ஆமா, மாறுது. அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்குகள் அதிமுக சார்பில் சிலர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு போடுறாங்க. இவர்கள் கேட்டது SIT, யாரு, விஜய் பேசி முடிச்சுக்கலாங்கன்ற மாதிரி இது பண்ணாங்க. ஆனால் எல்லாற்றையும் மீறி உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, அவருக்கு உதவியாக 2 IG அந்தஸ்துக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் 2 பேர், அவர்கள் தமிழ்நாடு கேடர், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, இவ்வளவு கண்டிஷன் போட்டு இறக்குனாங்க. அப்ப இவ்வளவும் சாதகமா வந்த உடனே நீதி வென்றது, நியாயம் வென்றது அப்படின்னு வரவேற்றார்கள். திமுக தரப்புல போய் மாட்டிக்கிட்டிய, சிக்கிக்கிட்டிய அப்படின்லாம். நீதி வென்றது, நியாயம் வென்றதுன்னு ஏன் இதை வரவேற்றார்கள்னால் இவர்கள் கோரிக்கை அங்கே ஏற்கப்பட்டது. இதற்கு பிறகு ஒரு வகையான ஒரு சமநிலை, பயம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வராரு, சார் மாதிரி மாட்டிட்டேன் சார், கேஸ் ஸ்டேஷன்ல சார்கிட்ட பேசி அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு சார், நீங்க கொஞ்சம் பேசி இது பண்ணுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, சரி ரைட்டுன்னு உடனே பேசி அதை ஒன்றும் இல்லாம சால்வ் ஆக்கி, இதுல எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், ஆக்சிடென்ட் தானே பண்ணிட்டாரு, கார் ஏற்றிட்டாருன்னு வச்சிங்களேன், ஆக்சிடென்ட் தானே பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்றீங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருக்கிற மனநிலையும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு உண்மையை சொல்லி, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தாங்க அப்படின்றப்போ, இனி வழக்கு தான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ வர நிம்மதியும் ஒரு மனிதனுக்கு மாறுபடும். அப்போ இந்த டைம்ல இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு தொகை பேசியிருப்பாரு, சார் என்ன எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம், நீங்களும் அதை ஒரு நல்ல வக்கீலை வச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கும் ஏதாவது பேசி வச்சிருப்பீங்க வச்சுக்கிங்க. இவர் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சவனா சொல்லுவாரு, அது பார்த்தாலே சாதாரண வழக்கு தான், சாதாரண வக்கீல் போனா கூட அது முடிச்சிருப்பாங்க, அதனால நானே பேசிட்டேன், இன்னொரு அதிகாரி இன்னும் 2 பேர்கிட்ட பேசினா அவங்கெல்லாம் பேசிதான் பண்ணாங்க, அதனால ரொம்ப நன்றிங்கன்ட்டு போனா என்ன பண்ணுவீங்க. அந்த மாதிரி நடந்ததா சார்? கூட்டணி வரேன் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைலாம் வந்தா பிறகு டெல்லியில இருந்து வந்த ஆட்கள், டெல்லியில போய் ஒளிஞ்சிருந்தவர், காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தவர் எல்லாம் வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாம் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க 42% நம்ம தான் ஆட்சி பிடிப்போம், இதெல்லாம் போக வேணாம், பாஜகவோட போனோம் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடணும்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நிறுத்திட்டாரு. ஆனா பார்கென் இருந்தது, அப்போ பார்கென் 2-3 தடவை பேச்சுவார்த்தை போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ரிலீஃபே கிடைச்சது அவருக்கு. ரிலீஃபே கிடைச்சது. இல்லைன்னா ஃபுல் சுத்து தான், இல்லைன்னா விட்டுருப்பாங்க, அவங்க எதுவும் தலையிட மாட்டாங்க, என்ன நடக்குதோ ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு அமைச்சர் அலுவலகம், இன்னொரு அமைச்சர் இப்படியே இருக்கிறதும், முதல்வர் 2 மணிக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க பேட்டி கொடுக்கறதும், துணை முதல்வர் துபாயில இருந்து வந்துட்டு இங்க பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் துபாய்க்கு போறதும், இன்னும் பிற அமைச்சர்கள் எல்லாரும் வர்றதும், பத்திரிகைகள் முழுவதுமே ஒரு மாதிரியான நிலைமை, அனைத்துக்கும் காரணம் அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாருன்னு. இது எல்லாவற்றையுமே அந்த சூழல்ல நம்ம தான் குற்றவாளி, தப்பு பண்ணிட்டோம்ட்டு பயந்து போய் விஜய் ஓடி ஒளிஞ்சதும், கரூர் பைபாஸ்ல நின்றுக்கிட்டு நீங்க போங்கன்னு விஜய் அனுப்பிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அந்த எஸ்கேப் ஆயிடுங்க பான்ட்டு எஸ்கேப் ஆனதும் வரலாறு தானே. இது யாராவது மாற்ற முடியுமா? அங்க பைபாஸ்ல இருந்து எத்தனை பேர் எப்படி சதறி ஓடுனீங்கன்னு தெரியும்ல. சில கேள்விகள் இருக்கு சார். இப்போ நீங்க ஒரு விஷயம் மட்டும் வைக்கிறீங்க, இன்னொரு விஷயம் அப்படியே எடுத்தா கூட டெல்லிக்கு போன இந்திய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹை கிரேட்ல இருக்கக்கூடிய கேடல் இருக்கக்கூடிய காவல்துறையினரை நீங்க எப்படி சொன்னீங்க, சொன்னதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இப்போ என்னன்னா திமுக தரப்புல
பாஜக நயினார் நாகேந்திரன் இதுக்கு இவர்தான் காரணம்னு சொல்லி முன்னாள் அமைச்சரையே வெளிப்படையா பேரை சொல்லியே சொல்றாரு. அது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே உண்மை இல்லையா? அது டிஎம்கே வெர்ஷன். நான் அப்புறம் வரேன். அப்ப அன்னைக்கு இருந்த சூழ்நிலை உங்களை முழு குற்றவாளி ஆகிட்டாங்க, நீங்களும் அதை நம்பிட்டீங்க, பயந்துட்டீங்க, நம்மளால தப்பிக்கவே முடியாது, அவ்வளவுதான். அந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவியது அதிமுகவும் பாஜகவும். உண்மை, கரெக்டா? அதுக்கு பிறகும் அறிக்கை விடலன்னா ஒன் சைடு காலையில பேட்டி கொடுக்கலன்னா நிலைமை மாறி இருக்காது, மக்கள் நம்பி இருப்பாங்க. இது திங்க் பண்ணவே இல்லை சார். ஆமாப்பா, அதிகாரத்துல இருந்தாப்பா பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்க கொடுக்கலையாப்பா அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. அண்ணாமலை மேலும் அதை வலுவாக்கி விட்டார், தமிழிசை வலுவாக்கினார், பலரும் அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அவருனே பண்ணுவாருன்ற மாதிரி வந்துடுச்சு. அப்ப கூட உங்களுக்கு தைரியம் இல்லை, உள்ள ஓடி போய் ஒளிஞ்சவங்க வரவே இல்லை. சிபிஐ விசாரணை வந்தா அப்புறம் தான் எல்லாம் வெளியே வர்றீங்க. கேட்டா துக்கன்றீங்க, அமைதி புரட்சின்றீங்க, என்னென்னவோ கதை விடுறீங்க. இதெல்லாம் ஜனங்க நம்ப மாட்டாங்க, அவங்க தம்பி நண்பா நண்பிகள் நம்புவாங்க. அப்போ இந்த விவகாரத்துல சட்டமன்றத்துல முதல்வர் பேசுறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் மேலெல்லாம். அதையும் மறுத்து சண்டை போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. வெளியே வந்தும் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது தனக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தவர் தான் விஜய். இப்போ ஜனநாயகம் பிரச்சனையில ஊரெல்லாம் காங்கிரஸ்காரங்கள்ல இருந்து எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, முதல்வர் ட்வீட் பண்றாரு. ஆனால் இவர் வாயை திறக்கல, இவர் கட்சிக்காரங்க யாருமே வாயை திறக்கல. இன்னைக்கும் இது நாஞ்சில் சம்பத் பேட்டி கொடுக்குறாரு, அது எல்லாம் சட்ட நடைமுறை தான் அப்படின்றாரு. இதுதான் நடைமுறை. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் நீங்க கேக்குறீங்க திமுக தான் காரணம் அப்படின்றாங்க. திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்றதெல்லாம் அரசியலுக்காக பேசப்படுவது. ஆனால் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எங்கெங்க மிஸ் ஆச்சு, தெரிந்தே அனுமதித்தார்களா? ஸ்டாம்பேடு நடக்கும்னு தெரியும்ல, ஏன் அனுமதிச்சீங்க? அப்போ ஒரு கொஞ்சம் பேர் இறந்து போவாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? ஸ்டாம்பேடுக்கு தடுக்கிற வேலையை ஏன் செய்யவில்லை? ஸ்டாம்பேடு நடக்கிறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருக்கமான ஒருவருக்கு ஜிபே பணம் இவ்வளவு போயிருக்குன்ற எவிடன்ஸோட சொல்றாங்களே சார். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விசாரணையில வெளியே வந்துடும். ஏன் உடனே செந்தில் பாலாஜி அங்க போனாரு, அவர் வீட்டுக்கு அதுக்கு 20 நிமிஷம் அதனால போனாரு, அதெல்லாம் விட்டுருங்க. இங்க கேள்வி விசாரணை இதெல்லாம் எப்படி வரும்னா, இந்த மாதிரி இவ்வளவு ஜனங்க சேர்ந்துருக்காங்க, காலையில இருந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2015 அணையை திறந்து விட்டாங்க, சென்னையை மூழ்கிச்சு. அது என்ன காரணம்? அதுக்கு பிறகும் அதே மாதிரி வந்துச்சு, நடந்திருக்கு. ஏன் நடக்கல அப்படின்னா விசாரணை எப்படி வரும்? ஏன் நீர் வர வர இப்போ 1,00,000 கண்ணாடி 10,000 கண்ணாடி காலையில வருதுன்னா ஒரு 8,000 கண்ணாடி திறந்து விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வர போய்கிட்டே இருக்கும். கரையோர மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இருக்கும், மற்றபடி பெரிய வெள்ளம்லாம் வராது. அது வரல ஆற்றுல ஸ்பீடாக போய் கடல்ல கிடக்கும். இப்போ இந்த இடத்துல திறந்தே விடாம வச்சனால அணையே உடைச்சிரும். அப்புறம் அந்த இடத்துல மேக வெடிப்பு இந்த மாதிரிலாம் வரும்போது ஆச்சு அப்படின்றாங்க. அது மாதிரி ஜனங்க சேர ஜனங்க வெளியேறதுக்கான வழிகள் என்ன? ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் பேர் வேணாப்பா வெளியே போகலான்னு நினைச்சா வெளியே போறதுக்கான வழி இருக்கணும்ல. ரெண்டாவது, இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு, குரூப் 1 ஆபீசர்ஸுக்கு, நல்ல அனுபவம் உள்ள அலுவலர்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது இப்படி போச்சுன்னா பெரிய நெருக்கடி ஆகும். அப்போ எப்பாடுபட்டாலும் விஜய் தடுத்து நிறுத்தணும். ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு பேர், இது எல்லாமே அதான். அப்போ எத்தனை அதிகாரிகள் மேலதிகாரிகள்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சார், நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு, அவர் இன்னும் வரல, வரும்போது இவ்வளவு ஆகும், என்ன சார் பண்ணலாம் சார்? போலீஸ் ஃபோர்ஸ் வெறும் இவ்வளவுதான் இருக்குது, அப்ப என்ன பண்ணலாம் சார்? வெளியில போறதுக்கான வழியே இல்லை, அந்த சைட்ல பார்க்கிங் போட்டிருக்குது. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சா வெளியேறுவதற்கான வழி என்னன்றத பத்தி ஏன் யோசிக்கல காவல்துறை அதிகாரி? மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கேட்கப்படும்ல. அப்போ இது எல்லாத்தையும் மீறி ரெட்ட ரோடு, அதுல இந்த சைடு ரோட்ல தான் வரணும். நீங்க ஏன் ரைட் சைடு ரோட்ல நோ என்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு வந்தீங்க? கேட்டா அங்கதான் டிரான்ஸ்ஃபார் இது இருக்குது, ஜென்ரேட்டர் இருக்குது, அது இருக்குன்னு. ஜென்ரேட்டர் அங்க வச்சு வண்டி அங்க வரணும் திட்டம் போடுறவரு சென்ட்ரல் மீடியன்ல ஏன் தட்டி கட்டினீங்க? தட்டி கட்ட ஏன் போலீசார் அனுமதித்தார்கள்? ஏன்னா அதான் பிரச்சனைனா எகிரி குச்சி அப்படி ஓடலாம், அதற்கும் வழி இல்லாம பண்ணீங்களே. இப்போ இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இதை கொண்டு வருவதுதான் இது விசாரணை. இதுல யார வேணுமானாலும் குற்றவாளி ஆகலாம் முயற்சித்தால், அவ்வளவுதான். அப்ப நீங்க இதுல போயிட்டு அவங்கள விட பெரிய அரசியல்வாதின்னு நான் காமிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க ஒரு கத்துக்குட்டி, நீங்க எல்கேஜி. அமைச்சர் சேகர் பாபு சொல்ற மாதிரி பால்வாடி கட்சி. சார், நீங்க சொல்றது அப்படியே எடுத்துட்டா கூட இப்ப அது முடிஞ்சிருச்சு, மீண்டு வந்துட்டாரு. அதாவது விஜய் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர்தான் குற்றவாளி அப்படின்ற ஒரே விஷன் இருந்ததா இப்ப டைலூட் ஆயிடுச்சு.
பல பேரும் சிபிஐக்கும் போயிடுச்சு. இப்போ ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னே வச்சா கூட ரிசல்ட் கிடைக்காது சார். நான் முடியாதுங்க, என்னால கூட்டணிக்கு வர முடியாதுன்னு நின்னாருன்னா அவங்களால இந்த கேஸ்ல என்ன பண்ண முடியும்? இந்த நேரம் வரைக்கும் அவரு டைலமால தான் இருக்காரு. வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அது வேற கதை. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன அழுத்தலாம் வேணாம், பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னொரு புறமும் அழுத்தப்படுகிறோம். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்றும் மக்கள் பணியில் இருப்போம். நாங்கள் சவால்களை சந்திக்கிறோம். நீ மக்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். தமிழகத்தில் இருக்கும் சிறுபான்மை மக்களுடைய பக்கமும் நாங்கள் இருப்போம். அந்த வகையில் என்டிஏ பாஜக அங்கம் வகிக்கிற என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்கள் கூட்டணி என்பது பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அறிவிங்க. சொல்லுவாருன்றீங்களா? சொல்லுங்க அப்படின்றீங்க, இல்லைன்னா சொல்லுங்கன்றீங்க. வேற என்ன? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அது ஏன் உருட்டுறீங்கன்ற. அதுவும் நீங்க லைட்டா உருட்டுவீங்க. கீழே செகண்ட் லெவல் லீடர்ஸ், அதான் பிஜேபி பிடிக்காதவங்க பேசிட்டு இருப்பாங்க. உங்க கருத்து என்ன? உங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பிஜேபி உடைய இது தெரியுமா? மதசார்பற்ற அரசியல்னா தெரியுமா? எது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு தெரியுமா? உங்க கட்சியை எப்படி கொண்டு போகணுன்ற டாக்டிஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியுமா அவருக்கு? என்ன தெரியும் அவருக்கு? அந்த இவருக்கு புஷி ஆனதுக்கு எத்தனை காலத்தை அவர் பார்த்துருக்காரு, எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் கூடி சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி ஒரு பால்வாடி கட்சியா இருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு முடிவை மாத்திட்டு இருக்கிற ஒரு தலைவர், அந்த முடிவுக்கான திறனை கூட இல்லாத ஒரு தலைவர், கீழே இருக்கிறவங்க அவங்கவுங்க பல கட்சிகள்ல இருந்து வந்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுகின்ற ஒருத்தர். இன்னைக்கு தலைவர் சொல்றோம்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவோம். இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. கலைஞருக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு தலைவர்னு பேசுறாரு. இதே நாஞ்சில் சம்பத் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னு காணொலி இருக்கு. அவ்வளவுதான். இதான் அரசியல். அவரு எல்லா பிரதான கட்சிக்கும் ஆதரவாகவும் பேசியிருக்காரு, எதிராகவும் பேசல. எதிரான ரொம்ப அவதூறாகவும் பேசுறாருல்ல. அப்ப அந்த தற்குறி நீ அதெல்லாம் பேசியிருக்காருல்ல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இது அரசியல் தெரிஞ்சுக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும், ஆல் இஸ் வெல். தோத்துட்டீங்கன்னா கூட இருக்கிறவன வெளியே போயிட்டு குற்றம் சாட்டுவோம். கரெக்ட். 96 ஜெயலலிதாக்கு நடக்கலையா? சரி, இப்போ 56 கேள்விகள் கேட்கப்படும். பலத்த பாதுகாப்புலாம் 57 கேள்வி கேட்க மாட்டாங்களா? இங்க இருந்து கேட்க போறாங்களா, இவங்க பக்கத்துல இருந்து பார்க்க போறாங்களான்னு தெரியல. வர்ற செய்தியில 56 அவ்வளவு கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா சார் சிபிஐ? தாங்க 55 கேள்வி கேட்க மாட்டாங்களா? 60 கேள்வி, 50க்கு மேற்பட்ட கேள்விகள் ஏதாவது சொன்னா பரவாயில்ல. 56 கேள்விகள். நம்மள ஒரு சுவாரஸ்யம். என்ன சுவாரஸ்யம்? அதான் ரெண்டாவது சார், அட்வொகேட் கூட இருக்காரு. நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரு கட்சி கூட்டணி நிர்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா அட்வொகேட் முன்னாடியில நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். இப்ப அட்வொகேட் கூட இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான ஒரு விசாரணை கூட்டணிக்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரியான பதில் வாய்ப்பு இல்லையா? அட்வொகேட் கூட இருக்காரு. யார் சொன்னா? போயிருக்காரு சார், டெல்லி போயிருக்காரு. ஆனா சொல்லுங்க, ஆனா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இங்க லோக்கல்ல போலீஸ் விசாரணை நடக்குது இல்ல, அங்கேயே அட்வொகேட் கூட உட்கார வைக்க மாட்டாங்க தெரியுமா? நீங்க வெளியே இருக்கு சார், நான் கேட்டு அனுப்புறேன். ஒரே வார்த்தை நாங்க பேசிட்டு அனுப்புறோம் சார். புரியுதா? சிபிஐ எப்படி கேள்விகள் வரும், என்ன வரும்? அவர் ஆதவர்ஜுனா ஒத்துக்கிட்டாரு, நீங்க தான் போக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களே, அந்த பணம் ஏது? ஓ, வேற மாதிரி எல்லாம் எடுப்பாங்க ரூட்டு. வேற நாங்க என்ன விசாரணை கேட்கறது, அவங்க அங்கேயும் கூப்பிடுறாங்க. சரி சரி. அப்புறம் நீங்களும் அவங்களும் மாலத்தீவுல 5 நாள் தங்கி இருந்தீங்களா, என்ன விஷயம்? ரைட்டு. உங்களுக்கு இந்த தீவுல எல்லாம் சொத்து இருக்குதாம? இருக்குதுன்னு சொல்ல வரல. ஒருவேளை இருந்து எதாவது எடுத்தாங்கன்னா, இவங்க யாருக்கும் தெரியாம நினைச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். நம்ம ஒரு தொலைக்காட்சி, நம்மளுடைய யூடியூப்புக்காக நான் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உளவுத்துறை மற்றதெல்லாம். அதெல்லாம் படிக்கும்போது பிரமிப்பா இருக்குது. ரகசியம் எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த உலகத்துல ரகசியம் எதுவுமே. மத்திய அரசு நினைச்சா இவருடைய ஆதி முதல் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதுக்கான டேட்டாவை எடுக்க முடியும். ஆமா, நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வேலை காமிச்சிங்கன்னா வேலை காமிப்பாங்க. சார், சிம்பிளா இப்படி எடுத்துக்கலாமா? இது ஜனநாயகன் மற்றும் என்டிஏ கூட்டணிக்கான பிரச்சனை அல்ல. இது அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் வரும் இவர் சொல்ற பதில இருந்து. சம்பவம் நடந்துக்குது, அதுல சம்பந்தப்பட்ட ஒரு முதன்மையான ஒரு விஜய். அப்ப எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது விஜயையும் விசாரிச்சுதான் ஆகணும். நாளைக்கு நீதிமன்றமே விஜய்கிட்ட ஏன் விசாரிக்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஃபார்மல் என்கொயரியா நடத்தணும்ல. ஆமா சார் விசாரிச்சோம், அவர் தரப்ப சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஆனால் விஜய் ஏன் விசாரிக்கலன்ற கேள்வி வரக்கூடாதுல்ல. ஆனால் இந்த நேரத்துல விஜயை கூப்பிடுறதுன்றது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுது. என்னுடைய யூகங்கள் நான் சொல்றது,
இவர்கள் ஒன்றும் யோக்கியர்கள் இல்லை, இவர்கள் பிரச்சனைன்னு வந்தப்போ ஓடி போய் உதவி கேட்டவங்கன்றான் நான். இவங்க சொல்ற மாதிரி நான் வந்து பாசிசத்துக்கு எதிரான அதெல்லாம் கிடையாது. பியூர்லி இவர்கள் வியாபாரம் தான். அரசியல்ன்றதை நம்ம வந்துடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம். இவர் உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோட வந்தாருன்னா முதல்ல இவர் அரசியல் பேசுவார். ஒவ்வொரு இடத்துலையுமே அரசியல் பேசுவார். உங்களுக்கு இந்த ரோட்ல நீங்க இறங்கி திடீர்னு ஒரு பிரச்சனைக்காக கார்பரேஷன் போய் சண்டை போடுறீங்கன்னா, வட்ட கவுன்சிலர் ஆகணும்னா நீங்க வெளியவே வராம அந்த தேர்தல் நேரத்துல துட்டை கொடுத்து அப்படி இப்படி சீனை போட்டு கார்ல போய் வந்து பண்ணுவீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மக்களுக்கு, இந்த வார்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒவ்வொரு பிரச்சனையும் குறுக்கிடுவீங்க. என்ன அது இந்த இடத்துல குப்பை கார் பார்க்கிங்னா இஷ்டத்து காரை போட்டு ஜனங்க நடக்கூட முடியல, இது என்ன சாக்கடை அள்ளவே மாட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் சண்டை போடுவீங்க, பண்ணுவீங்க. அது இந்த வார்டு மேலே உங்களுக்குள்ள அக்கறை. அதற்கு பிறகு நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க, வார்டு கவுன்சில் நிற்கிறீங்கன்னா மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நமக்காக பேசுகிறவர் இவரு, நம்ம பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டவரு, இவரே கவுன்சிலராக வந்தா நாளைக்கு அதிகாரத்தில் செய்வார். நீங்க நாளைக்கு இதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் முதல்வர். நாளைக்கு நீங்க முதல்வர் ஆகுறீங்க, தமிழக நிலைமை என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்னு நான் கேட்குறேன். இல்லாட்டி பொம்மை முதல்வராக இருக்க போகிறீர்களான்னு கேட்குறேன். எதுவுமே தெரியலன்னா அதுக்கு பேர் என்ன? அப்போ உங்களை யார் ஆட்டி படைப்பா? அதிகாரிகளும் வசதி படைத்தவர்களும் அவங்க தான் ஆட்டி படைப்பாங்க. ஒரு வனம் ஆக்கிரமிக்கப்படுகிறது, யானை வழித்தடம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. நீ என்ன முடிவு? ஒரு அதிகாரி பணம் வாங்கிடுவான், இல்லை பேசிடுவான், இன்னொரு கட்சிக்கார்ட்ட சொல்லிடுவான். அவன் ஏற்கனவே இன்னொரு கட்சியிலேருந்து வந்திருப்பான், இதே பொழப்பா இருப்பான். அவன் இந்த கட்சியில வந்து தலைவர் அதுன்னு சேர்ந்துட்டு இருப்பான். அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன், முதல்வர்கிட்ட நான் பேசிக்கிறேன்ட்டு நேராக போய் விஜய்கிட்ட, ஐயா அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ரிசார்ட் கட்ட விரும்புகிறாரு, அந்த வீடு வர்ற மக்களுக்கு எதுவுமே இல்லை தங்கறதுக்கு, நீங்கள் வந்து இந்த இது பண்ணணும், முழுதுமே நம்ம அந்த மக்களுக்காக பண்ணுறோன்னா அவங்களுக்கு அடிப்படையே தெரியல என்ன பண்ணுவீங்க? அந்த இதுக்கு குன்னூர் வர்றவங்களுக்கு தங்கறதுக்கு ரிசார்ட் வேணுமா, சரி சரி கட்டிடுங்க, அதான் ஐயா நம்ம கட்சி நிதியாக அவ்வளோ கொடுக்குறாரு, இது வேற கொடுக்குறாரு, ரைட்டு பார்த்துக்குங்க, எதுவும் பிரச்சனை வராது, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஐயா, வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகும்? யானை வழித்தடத்தில் ரிசார்ட் கட்டுறது கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்கும். அப்போ இது வெளியே வரும்போது கேலிக்குள்ளாகும், பிரச்சனையாகும். இன்னும் இவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அதை எழுதுகிற பத்திரிகை மேலே கேஸ் போடுவாங்க, அவனை பிடிச்சி இது பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாம் நடக்கும் பொழுது ஏதோ ஒன்று தப்பாவோ இல்லை ரைட்டாவோ நடக்கும். ஜனங்க பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன அந்த ஆள் இப்படி இருக்கிறாரு, இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்போ இவருக்கு தமிழ்நாட்டு நிலைமையை புரிஞ்சிட்டு வந்தாருன்னா இவர் ஏமாற்ற முடியாது. யானை வழித்தடத்து மேலே ரிசார்ட் கட்டக்கூடாதுல்ல, உனக்கு என்ன ஆக்கிற, எவ்வளோ வாங்கியிருக்க, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டு தான் கட்சியில் சேர்த்தேன், நீ அந்த கட்சியில் இருக்கும்போது வேலைலாம் பண்ணியிருந்தியாம, உன்னை சேர்த்தது இதுக்கு எதாவது பண்ணுவேன்ட்டு, இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சுக்கோ, கட்சியில் இருக்க மாட்டேன் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சிஎம் சொன்னாருன்னா, சிஎம் விஜய், நீங்கள் வேற இப்போ இருக்கிற சிஎம் நினச்சிக்க போறீங்க, சிஎம் சொன்னாருன்னா அவன் பயந்துருவான். ஐயோ இவர்கிட்ட நம்ம விஷயம்லாம் கொண்டு போனால் உஷாராக இருக்காரு. உள்ள 2 அதிகாரி கூட்டம் வந்தா நீ யாரு, அவனுக்கு துணையா வர, நீ எவ்வளோ வாங்கின, கூடு சீஃப் செக்ரட்டரி கூடு, இவனை தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்ல போடு. அப்பவே உடனே ஒரு விவகாரம் ஜெயலலிதா பேசுறாங்க, மின்சாரத்துறை சம்பந்தமாக அதை நினைக்கிறேன். ஒரு தலைமை செயலர், மேடம் இது வந்து சரிப்பட்டு வராது, ஏன்னா அவருக்கு சில இது இருக்கு போல, அப்படியா ஒரு நிமிஷம் வெளியே இருங்க, நாங்கள் பேசிட்டு கூப்பிட்றோம். வெளியே போனவர் தான். இவங்க பேசி முடிச்சுட்டு அவர் அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர். ஒருத்தர் மலைச்சாமின்னு ரிட்டையர்டு சீஃப் செக்ரட்டரி ஏடிஎம்கே சேர்றாரு, டெல்லி போறாரு, சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது கூட்டணி சம்பந்தமா, அது அவருக்கு தெரியுது. இது யார் அறிவிக்கணும்? கூட்டணி தான் இங்கதான் ஜெயலலிதா தான் அறிவிக்கணும். அவங்க நினைச்சா நாளை காலையிலேயே வேணான்றாங்க. ஆமா, இவரு அங்க டெல்லியில பேட்டி காட்டுறாங்க, ஆமா கூட்டணி அவன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், எல்லாமே இதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அங்க ஏறுறாரு, இங்க இறங்கும் போது அவர் பதவி பிடிக்கலாம். இது எப்படி ஜெயலலிதாவுக்கு தெரியும்? அதுதான், நீங்க தான் போறீங்க, நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் வரவே இல்லை, ஆனா நீங்க வர்றதுக்குள்ள உங்க பதவியே இல்லை. அப்போ நான் தான்டா எல்லாம், நான் தான் சொல்லணும். இன்னொன்று, நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். இப்போ எம்ஜிஆர் உளவுத்துறை டெல்லியிலேயே வச்சிருந்தாரு, யார் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யார்கிட்ட யார் பேசுறா, அது அவ்வளவு தூரம் கண்காணிப்பு வச்சிருந்தாரு. இது மாதிரி கலைஞர்ட்டையும் எதுவும் தப்பாது. அதிகாரிகளை ஒவ்வொரு அதிகாரியுடைய குணநலன்களே தெரியும் அவருக்கு. இந்த அதிகாரி இதுக்கு ஆப்டா நாள், இது இவரை அமிச்சா இந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு. ஜெயலலிதா அந்த வேலையை பண்ணாங்க. ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் மக்கள் நல கூட்டணி. இன்னைக்கு திரும்பலாம் உருட்டினுறார அதெல்லாம் கிடையாது. அரசியல லாபம் நஷ்டம் தாங்க. அந்த லாப நஷ்டத்துல
கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னைக்கு திமுக அதை பண்ணுது. அதனால தானே இவங்க சிலுவை சுமந்துக்கிட்டு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லாபம் நஷ்டம் பார்க்கறதுனால தானே, நஷ்டமாயிடுமோ லாபமே குறிக்கோள்னு பார்க்கறதுனால தான் தோழமை கட்சிகள் இன்னைக்கு மரியாதை இழந்து போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல மாணிக் தாக்கூர் எல்லாம் துள்ளினாலும் அது எங்க எப்படி முடியணும்னு திமுகவுக்கு தெரியும். கூட்டணி கட்சி தொகுதிகள் எண்ணிக்கையை தாண்டி தலைவர்களை கவனிக்கிறதன் மூலம், இல்லைங்க நான் மட்டும் இல்லைங்க மேல கிரீஷ் டப்பாக்குறாரு, அவருக்கும் ஏதாவது பண்ணோம் பண்ணிடுவோம். அவரு என்ன கிரீஷ் டப்பாக்கு கிரீஷ் சோடங்கர், புரியுது. அவருக்கு அப்படியே காங்கிரஸ் நலன் முக்கியமா? அவரு ராகுல்கிட்ட சொல்லுவாரு, சார் இந்த மாதிரி 25 தான் அப்படின்றாங்க, நமக்கு அது கரெக்டுன்னு தோணுது எனக்கு. சரி நீ பாருங்க, நான் லண்டன் கிளம்பிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ராகுலே சொல்லிட்டாருங்க அப்படின்னு கார்கேட்ட சொன்ன, ஒரு ராகுலே சொல்லிட்டாரா? இவ்வளவுதான். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, ஓரளவு கட்சி நலன்னு இதெல்லாம். அப்போ 6 சீட்டு தான் அப்படின்னு திருமாகிட்ட, 6 சீட்டு தானா, ரைட்டு, நம்ம வேற வாய் விட்டோம் கண்டபடி. சரி ரைட்டு, 6 கிடைத்தாலும் என்ன, 10 கிடைத்தாலும் என்ன, முதல்வர் ஆக போகிறோம், இங்க எண்ணிக்கையா முக்கியம், அவ்வளவுதான். தலைவரே பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நானே சொன்னேன் அல்லவா, அந்த மாதிரிதான் அரசியல். அப்போ விஜய் அரசியலை புரிந்து கொண்டு வரணும், அதுக்கு டைம் எடுத்துக்கணும். பல்வேறு தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.